முன்னதா ஆப்கானிஸ்தான் பிளேயர்கள் எல்லாருமே அவங்க வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து நம்ம இந்தியாவுக்கு நன்றி செலுத்தும் விதமா இந்திய பிளாகை கையில் வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் மண்ணில் அவங்க கொண்டாடினதை நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம். ஸோ அதனை தொடர்ந்து நேற்று நம்ம இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா செமிஃபைனல்ஸ்க்கு உள்ள நம்ம இந்தியா போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்திய பிளாகை துபாய் மண்ணில் அந்த மைதானத்தில் ஏற்றி செமிஃபைனல்ஸ்க்கு முன்னாடி நம்ம ரோஹித் சர்மா ஒரு சம்பவத்தை நேற்று மைதானத்தில் ஆட்டம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் செஞ்சிருப்பாரு. இப்படி இருக்க பாகிஸ்தான் முன்னாள் ஜாம்பவான்கள் அதே போல ஆஸ்திரேலியா முன்னாள் ஜாம்பவான்கள் எல்லாருமே ரோஹித் சர்மா அவர் செஞ்ச இந்த செய்கையை பார்த்து எல்லாருமே பயங்கரமா கோபம் அடைஞ்சு கொந்தளிச்சு போயிருக்காங்க. இதுல பாசிம் அக்ரம் இன்னொரு நாட்டு மண்ணுல தங்களுடைய நாட்டு கொடிய அணியின் வீரர்களாக இருந்தாலும் இந்த மாதிரி அவங்க மற்ற நாட்டுல கொடியை ஏத்துறது அது அரசியல் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ரோஹித் சர்மா அவர் துபாய் மண்ணுல இந்திய கொடியை ஏத்துனது தவறு, இதுக்காக அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பாசிம் அக்ரம் பேசியிருக்காரு. அதே போல ரிக்கி பாண்டிங் அவரும் இந்த விஷயத்துக்கு சர்ச்சையான கருத்தை தான் அவரும் வெளியிட்டிருக்காரு. ஏற்கனவே இந்தியா ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் இந்த ஒரே மைதானத்தில் தான் அவங்க தொடர்ந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி எல்லா ஆட்டத்தையுமே விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுவே இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்க போது செமிஃபைனலில் ஆஸ்திரேலியா அணியை எதிர்த்து விளையாடுறதுக்காக. ஆனால் ஆட்டம் ஜெயிச்சதுக்கு அப்புறமானா கூட பரவாயில்ல, செமிஃபைனல் விளையாடுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ரோஹித் சர்மா அவர் கொடிய அந்த மைதானத்தில் நட்டு அவருடைய ஆதிக்கத்தை அந்த இடத்துல அவர் காட்டுற மாதிரியான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இது ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி ரிக்கி பாண்டிங் அவரும் ரோஹித் சர்மா கொடியை ஏற்றினதுக்காக அவருக்கு கண்டனத்தை சொல்லியிருக்காரு. அதே போல அக்தர் அவரும் பார்த்தீங்கன்னா சும்மா விடல, அவரும் அவருடைய பங்குக்கு விளாசிருக்காரு. ரோஹித் சர்மா துபாய் மண்ணில் அவர் இந்திய கொடியை ஏற்றினது ஒரு சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு விளையாட்டு விஷயம் கிடையாது. அது ஒரு தொடரை கம்ப்ளீட்டா இந்தியா ஜெயிச்சு முடிச்சிட்டாங்கன்னா அந்த மகிழ்ச்சியில வேணா அவங்க கொடியை கையில் வசிச்சு அசைக்கிறது ஒரு இயல்பான விஷயம். ஆனால் தொடரை கம்ப்ளீட்டா முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு செமிஃபைனல் மாதிரியான ஒரு முக்கியமான கட்டத்தில் இப்படி இந்தியா கொடிய அந்த மைதானத்தில் நட்டு வைக்கிறது அது இந்திய பிளேயர்களுக்கு வேணா சாதகமான ஒரு மனநிலையை உருவாக்கலாம். ஆனால் மற்ற பிளேயர்கள் முக்கியமாக ஆஸ்திரேலியா அதே மைதானத்தில் தான் அவங்க செமிஃபைனல் விளையாட வராங்க. அவங்க இதை பார்க்குறப்ப அவங்க மனதளவில் அவங்க பாதிக்கப்படுவாங்க, அவங்களுடைய தன்னம்பிக்கை குறையும். ஏற்கனவே இந்தியாவுக்கு தான் இந்த ஆட்டத்தில் ஜெயிக்கிறதுக்கான அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ ஆஸ்திரேலியா பிளேயர்கள் இந்த மாதிரியான விஷயத்தை மைதானத்தில் அவங்க பார்க்குறப்ப அவங்க இந்த ஆட்டத்தில் ஜெயிக்கிறது கடினமான ஒரு சூழலை அவங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு அக்தர் ரோஹித் சர்மா செஞ்சது ரொம்ப பெரிய தவறு, அவர் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும், அந்த கொடியை அங்கே இருந்து மேட்சுக்கு முன்னாடியே அகற்றணும் அப்படிங்கிற மாதிரி அக்தர் அவரும் ரோஹித் சர்மா செஞ்ச இந்த செயலுக்கு கண்டனத்தை சொல்லியிருக்காரு. அதே போல ஷாஹித் அஃப்ரிடி அவரும் ரோஹித் சர்மா கொடியை ஏற்றினதை பற்றி பேசியிருக்காரு. ரோஹித் சர்மா கொடியை ஏற்றினது தவறு அப்படின்னு சொல்லிட முடியாது, ஆனால் இந்த தொடரை ஜெயிச்சதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா லாஸ்ட்ல இந்த விஷயத்தை ரோஹித் சர்மா அவர் செஞ்சிருக்கலாம். அப்ப பார்க்குற எல்லாருமே பாராட்டியிருப்பாங்க. ஆனால் முன்கூட்டியே ரோஹித் சர்மா அவர் இதை செஞ்சிருக்கிறது அவங்களுடைய ஓவர் கான்ஃபிடென்ட் தான் இதை காட்டுது. இது அவங்களுக்கு பேக் ஃபயராக நிச்சயமா இந்த தொடர்ல அமையும் அப்படிங்கிற மாதிரி ஷாஹித் அஃப்ரிடி பேசியிருக்காரு. ஸோ ஆக மொத்தம் ரோஹித் சர்மா செமிஃபைனல்ஸ்க்கு உள்ள நம்ம இந்தியா என்ட்ரி ஆக போறோம் அப்படின்னு நேற்று துபாய் ஸ்டேடியத்தில் ரோஹித் சர்மா இந்தியன் பிளாகை நட்டு வச்சது ஒட்டுமொத்த பாகிஸ்தான் பிளேயர்கள் அதே போல ஆஸ்திரேலியா பிளேயர்கள் உட்பட எல்லாருக்குமே அது அதிர்ச்சியான விஷயத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள்.